மிதுன ராசிக்கான பெண்கள் ராசி அதிபதியான 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். திருமணமாகாத மிதுன ராசிக்காரர்களும் திருமணம் நடக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குரு சுக்கிரன் பார்க்கிறார். மிதுன ராசிக்காருக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். கடகராசிக்காரர்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். கடகராசிக்கு 2வது சூரியன், குருவின் பார்வை இருக்கிறார். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். பத்தாவது செவ்வாய், குருவின் பார்வை இருக்கிறால் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். மாத பிற்பகுதியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மகரத்துக்கு சென்று விடுவார்கள். அப்போதும் கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்கிற 5ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. குருவின் பார்வை இருக்கிறார்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கிடைக்கும். சிம்ம ராசிக்கு நன்றாக இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்கள் ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் பார்வை இருக்கிறார். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது சாதகமான காலம். வீடு வாங்கலாம். ராசி அதிபதி புதனை குரு பார்க்கறால் திருமணமாகாத கன்னிராசிக்கு திருமணம் நடக்கும். மாத பிற்பகுதியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு சென்று விடுவார்கள். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் செல்வது சிறப்பு. 2வது சுக்கிரன் 5ஆம் இடத்தில் செல்வது சிறப்பு. மகரத்தில் மாத பிற்பகுதி. கன்னி ராசிக்காரர்கள் நன்றாகவே இருக்கும். துலா ராசிக்காரர்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். 7வது அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 15வது சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். துலா ராசிகளுக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணம் நடக்கும். 3, 7, 11 திருமணம் நடக்காதவருக்கு திருமணம் நடத்தி வைக்கும். 3, 7, 11 தொடர்பு. துலா ராசிக்கு 3, 7, 11 அதிபதி தொடர்பு இருக்கிறனால் திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. மாத பிற்பகுதியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சென்று விடுவார்கள். இரண்டாவது செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். அப்போதும் துலா ராசிக்கு யோகரான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பார். துலா ராசிக்கு இது நல்ல பலன்கள் நடக்கும். பொருளாதார சிறப்பாக இருக்கும்.